வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு. இன்றைக்கி செம்ம சூப்பரான சண்டே ஸ்பெஷல் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் தலை குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரான 2 வஞ்சர மீனுங்க, 300 ரூபாய்க்கு எடுத்தோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது பாரத் காலேஜ் வெளியிலே இருக்குது. புது கடையாக இருக்கே, ஒரு நாள் போய் விசிட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா வஞ்சர மீன் தலை செம்ம ஃப்ரெஷ்ஷாக 2 தலை இருக்குண்ணே அப்படின்னாரு. வஞ்சர மீன் கிலோ 900 ரூபா அப்படின்னாரு. எனக்கு அது வேண்டாம், எனக்கு தலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 தலையை 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியில் வெட்ட கொடுத்தாச்சு. அந்த அண்ணன் செம்ம பெரிய தலைனே, சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. எலும்பெல்லாம் தூக்கி போட்டோன்னா இது வாடகைக்காக என் குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு அவர் சில அறிவுரைகளாக நம்மளுக்கு ஐடியா கொடுத்துட்டு ஓகேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தலையும் அவர் வெட்டுற அழகை பாருங்கள், செம்ம சூப்பராக வெட்டுறாரு. ஃப்ரெஷ்ஷான தலைனா, ரத்தம் பாருங்கள், சொட்ட இருக்குது அப்படின்னாரு. ஓகே இருந்துட்டு போதுனே, நீ சூப்பராக வெட்டி கொடுனே, நான் சமைச்சு என் சப்ஸ்கிரைபருக்கு காமிக்கிறேன்னு சொல்லி என் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அவர் வெட்டுற அழகை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம பெருசுங்க, 2 தலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் 300 ரூபா தான். தலைக்கறியை தனியாக வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அழகாக தலையை சூப்பராக மஞ்சள் இதெல்லாம் போட்டு அப்படியே குளிப்பாட்டி என் பொண்டாட்டி எடுத்து வச்சுட்டா. சின்ன வெங்காயம், அந்த மீன் குழம்புக்கு தேவையான எல்லா இதுவுமே எடுத்து வச்சாச்சுங்க. எல்லா மசாலாவும் வீட்டில் அரைச்ச மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே வீட்டில் சுத்தமான நல்லெண்ணெயில் இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் தலை கறி குழம்பு நம்ம வைக்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெந்தயத்தை உள்ளே போட்டாச்சு, பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாம், மண் சட்டியில் அந்த மண் சட்டி வாடை, அந்த மீன் குழம்பு தலை மீனோட தலையே ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த தலையை ருசித்து சாப்பிட்றது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வெந்தயம் வதங்கிருச்சு, சோம்பு வதங்கிருச்சு. அதுக்கு மேலே அப்படியே கருவேப்பில்லை போடுறதுக்கு முன்னாடி வரமிளகா ஒரு 5 போட்டணும். நம்ம மேக்ஸிமம் கறி குழம்பு, சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் குழம்பு, எந்த குழம்பு வச்சாலும் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பூண்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் அதே மாதிரி மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து 5 நிமிஷத்தில் நீங்கள் குழம்புல போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஒரு 1.5 தக்காளியை அப்படியே சின்னதாக நறுக்கி போட்டு அப்படியே நல்லா வதக்கணுங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு வாடை வரும் பாருங்கள். அந்த மண் சட்டி சமையல்னாலே அல்டிமேட்டான சமையலுங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். நல்லா அந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் சூப்பராக வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிகிற நேரத்தில் தான் நீங்கள் புளி தண்ணியை, அது அரிசி கலந்த தண்ணியில் அப்படியே ஊற வச்சு அப்படியே ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை. இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. சில எங்கள் பொண்டாட்டி வீட்டிலே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவா. ஆமாங்க, இப்போல்லாம் என் பொண்டாட்டி சமைக்கிறதுல கிங் ஆகிட்டா. ஆமாம், மாருதி செஃப் மாருதி தான் இனிமேல் கூப்பிடணும். நம்ம என்ன டிஷ் வேணுங்கிறோமோ அதை செம்ம சூப்பராக சமைச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு காமிச்சிட்றா. நான் கல்யாணம் ஆன புதுசில் என் பொண்டாட்டிக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டா. இப்போ நான்வெஜ்ஜில் பட்டையை கலப்புறான். இந்த புளித்தண்ணி நீங்கள் அந்த அரிசி கலந்த தண்ணியில் ஊற்றி நீங்கள் ஊற வச்சு கரைச்சி இந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்கணும். மீன் குழம்பு நீங்கள் மீனை போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். இங்கே பாருங்கள், அந்த கண்ணை பாறையா, அந்த கலரை பாறையா மேலே எப்படி சூப்பராக கொதிச்சு அப்படியே திக்காக வந்துருக்கு பாருங்கள். குழம்பு பார்க்கும் போதே, நான் பேசும்போதே அப்படியே எச்சி வருது. அப்படியே குழம்புல மீனை போடுவாங்க. என் பொண்டாட்டி அப்படியே அமுத்தி விடுவா பாருங்கள். ஏதோ இட்லி மாவில் ஸ்டஃப்டு இட்லிக்கு செய்கிற மாதிரி அமுத்தி விடுவா. அவ்வளோ திக்கான குழம்பு, செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு என் பையெல்லாம் மிரட்டி விட்டுருச்சுப்பா அம்மான்னு அப்படி மதுரை பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே 2 தலை 300 ரூபா. அப்படியே குடும்பமே சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஒரு நாள் எங்கேயாச்சும் தலை மட்டும், அதாவது மீனோட வஞ்சரம் தலை, கொடுவா தலைலாம் பெரிய பெரிய தலையாக இருக்குது. தலையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் துண்டோடு அந்த தலை வேகிறதுக்கும் தலை மட்டும் தனியாக வேகிறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது. அப்படியே போட்டு எலும்பு எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு புதைக்கிறா. அப்படியே அங்கே பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் எனக்கு
புண்ணியமாக போகும். ஆமாங்க, சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்க முடியுங்க? உங்கள்கிட்ட தான் நான் உரிமையாக எதாக இருந்தாலும் கேட்கலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி தனியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சுங்க குழம்பு. என்னது குழம்பு செம்ம சூப்பராக வெந்துருச்சு. அங்கே பாருங்கள், அந்த வஞ்சர மீனான லேயர் மீனுன்னு ஒரு பேர் இருக்குது. அப்படியே லேயராக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்ருங்க. மேலே அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே மல்லித்தலையை தூவி அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டா வஞ்சர மீன் தலை குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.